முக்கியமாக நம்ம உடல்ல கட்டிகள், கற்கள் வருதுன்னா, இது எப்படிங்க சரி செய்யலாம்? இன்றைக்கு நெறைய பேருக்கு வயது வித்தியாசமே இல்லாம, இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பரவலாக காணப்படுதுங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ சமீபமா இந்த 1 வருடத்துல பார்க்கும்போதே, பித்தப்பை கற்கள் 8 வயது, 10 வயது, 12 வயது குழந்தைகளுக்குமே இருக்கு. ஸோ, இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, நம்மளுடைய கல்லீரல். ஸோ ஈரலோட உட்பக்கமாக கீழ்ப்பகுதியில அது ஒட்டுன மாதிரி அணைந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து இந்த கால் பிளாடர் அப்படின்னு சொல்றது. ப கல்லீரல்ல செக்ரீட் ஆகக்கூடிய அந்த பித்த நீர் எல்லாமே இதுல கலெக்ட் ஆகுதுங்க. ஸோ இதுல சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, கற்களாக இது வந்து உருவாக ஆரம்பிச்சுடுது. எதனால கற்களாக வருது? எடுத்தோனே இது கற்களாக மாறாது. இந்த கற்களை வெளியேற்றுவது எப்படி? இல்லைங்க, இந்த பித்தப்பை நெறைய பேர் என்கிட்ட கேட்குறது, பித்தப்பை கல் இருந்துச்சுனாவே சர்ஜரி பண்ண சொல்ட்டாங்கங்க. இது உடனே ரிமூவ் பண்ண சொல்ட்டாங்க. எல்லாருக்குமே இந்த அறுவை சிகிச்சை அவசியமா? அப்படின்னா கிடையாது. யாருக்கு எப்போதெல்லாம் உடனே அறுவை சிகிச்சை செய்யணும், யாருக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பித்தப்பை கற்கள் இருக்கும்போது நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டயட் தான் சொல்லுவோம். நோட் பண்ணியே கொடுத்துருவோம். இந்த டயட் தாங்க நீங்க கட்டாயம் சாப்பிடணும். 12 mm இருக்கு, 15 mm ஸ்டோன்ஸ் இருக்கு. இதுல வேற மல்டிபிள் ஸ்டோன்ஸ் வேற வந்துருச்சு பார்த்தீங்களா, பாலிப் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதற்கான ஒரு உணவு முறை, அந்த உணவு திட்டத்தை நம்ம குடுக்குறோம். ஸோ அதனால தான் இன்றைக்கு பெரும்பாலும் நெறைய பேர் வந்து சித்த மருந்துகள் எடுத்து இந்த பித்தப்பை வராமல் தடுத்துக்கிறாங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முக்கியமாக நம்ம உடல்ல கட்டிகள், கற்கள் வருதுன்னா, இது எப்படிங்க சரி செய்யலாம்? இன்றைக்கு நெறைய பேருக்கு வயது வித்தியாசமே இல்லாம, இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பரவலாக காணப்படுதுங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ சமீபமா இந்த 1 வருடத்துல பார்க்கும்போதே, பித்தப்பை கற்கள் 8 வயது, 10 வயது, 12 வயது குழந்தைகளுக்குமே இருக்கு. அப்போ இது எதனால ஏற்படுது? இதற்கான காரணங்கள் என்ன? இப்போ அடல்ட்ஸ்க்கு வருது அப்படின்னு சொன்னா ஓகே. நம்மளுடைய டயட் ஹேபிட்னால இருக்கலாம். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம். அப்போ இந்த குழந்தைகளுக்குமே அவர்களையும் விட்டு வைக்காம இந்த பித்தப்பை கற்கள் ஏன் உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்மளுடைய கல்லீரல். ஸோ ஈரலோட உட்பக்கமாக கீழ்ப்பகுதியில் அது ஒட்டுன மாதிரி அணைந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து இந்த கால் பிளாடர் அப்படின்னு சொல்றது. கல்லீரல்ல செக்ரேட் ஆகக்கூடிய அந்த பித்த நீர் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகுதுங்க. ஸோ இதில் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, கற்களாக இது வந்து உருவாக ஆரம்பிச்சிடுது. எதனால கற்களாக வருது? எடுத்தோனே இது கற்களாக மாறாது. பொதுவாக பார்த்தோம்னா, அந்த பித்த நீர் அதில் தேங்கி இருந்து கொஞ்சம் கெட்டியாக மாறும், திக்காகிறது. அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ் மாதிரி ஒரு சேறு மாதிரியோ இல்லை கொலகொலப்பாகவோ ஜெல் மாதிரியோ மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நாளடைவில் இது வந்து கற்களாக மாறுது. இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் கொழுப்பு நிறைந்த ஒரு பொருளாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஒரு 70 to 80% ஃபேட் வந்து கண்டென்ட் நிறைஞ்சு இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மற்ற மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டி மாதிரியும், இல்லை ஒரு சிலருக்கு கொழுப்பு ரொம்ப குறைவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கற்களை வெளியேற்றுவது எப்படி? இல்லைங்க, இந்த பித்தப்பை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, பித்தப்பை கல் இருந்துச்சுனாவே சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்கங்க. இது உடனே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே இந்த அறுவை சிகிச்சை அவசியமா? அப்படின்னா கிடையாது. யாருக்கு எப்போதெல்லாம் உடனே அறுவை சிகிச்சை செய்யணும், யாருக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயம் தேவை கிடையாது. இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப வருஷமா எனக்கு வந்து பித்தப்பை கல் இருக்கு. இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி இது சிம்டம்ஸே காட்டாது. கிட்னி ஸ்டோன்ல நிறைய சிம்டம்ஸ் தெரியும். யூரின் போகும்போது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எரிச்சல் இருக்கும். சம்டைம்ஸ் யூரின் போகும்போது ப்ளீட் ஆகிற மாதிரி பிளட் வர மாதிரி இருக்கும். பேக் பெயின் தெரியறது, இந்த சிம்டம்ஸ் இருக்கும். பித்தப்பை கல் எப்படின்னா, கொஞ்சம் நமக்கு கற்கள் அதிகமான பிறகு கொஞ்சம் வருடத்துக்கு பிறகு தான் நமக்கு அந்த சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கிறதுனால பெரும்பாலும் இது ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரியாது. ஸ்டார்டிங்லேயே லக்கிலி யாருக்கு தெரியும்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அப்டாமன் ஸ்கேன் எடுத்தேங்க. அப்போ தெரிஞ்சது எனக்கு பித்தப்பை கல் இருக்குன்னு. ஆரம்ப காலகட்டத்திலேயே இல்லை உங்களுக்கு பித்தப்பையோட இருக்கக்கூடிய கற்களோட அளவு பெரிதாக இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
இம்மிடியேட்டாக நீங்கள் சித்த மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த கற்களை ஈஸியாக நம்ம வந்து கரைத்து வெளியேற்றலாம். ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த பித்தப்பை கற்கள் இருக்குது, பித்தப்பைக்குள்ள பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னா, பாலிப்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள். இப்போ இந்த பித்தப்பை கற்கள் அதனோட சேர்த்து ஒரு சிலருக்கு பாலிப்ஸ் இருக்கும். பித்தப்பையோட உள்பக்க சுவர்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு growth வந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த மஷ்ரூம் முளைத்து வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றது தான் பாலிப்ஸ். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா முகத்தில் மருக்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, உடல் முழுவதுமே ஒரு சிலருக்கு மரு இருக்கும். அந்த மாதிரி அந்த பித்தப்பையோட உட்பக்க சுவரில் ஒரு முளைத்து வரக்கூடிய ஒரு பகுதி, ஒரு விஷயம்தான் நம்ம வந்து பாலிப் அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே நம்ம மருந்துகள் எடுக்கும்போது சரியாகும். ஆனால் பாலிப்ஸ் வந்து ரொம்ப சிவியராகி growth அதிகமாயிட்டு அதில் இருக்கக்கூடிய பித்த நீர் சரியாக வெளியேறாமல், இல்லை அந்த டக்டில் பித்த நீர் வெளியேறக்கூடிய அந்த டக்டில் நமக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டு சிவியர் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அதுலேயுமே பித்தப்பை நமக்கு வந்து அழுகக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, உயிருக்கே ஆபத்தான நிலை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பித்தப்பையை நம்ம அகற்றம் செய்யணுமே தவிர, மற்ற நேரங்களில் நான் வந்து இப்போது எனக்கு சிம்டம்ஸே தெரிலங்க, திடீர்னு நான் கண்டுபிடிச்சேன், இல்லை எனக்கு சிம்டம்ஸ் தெரியுது, வலி தெரியுது, வாய் கசப்பு, வாந்தி வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக அது சித்த மருத்துவத்தில் சரி செய்துக்கலாம். மர்ஃபிஸ் சைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய கல்லீரல் வயிற்றுப்பகுதியோட வலது பக்கம் நமக்கு இருக்குது. ஸோ வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த கல்லீரல், ஸோ நம்ம நல்லா மூச்சை இழுத்துட்டு உங்களை ஃப்ளாட்டாக படுக்க வச்சு மருத்துவர் சோதிப்பாங்க, இல்லை நீங்களே கூட செல்ஃபாக பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அந்த மேல் வயிறு, நம்மளுடைய ரிப் கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, வலது பக்கம் நெஞ்சு எலும்பு கீழ் எலும்பு கிட்ட கையை நல்லா அழுத்தி வச்சுட்டு மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியே விடும்போதே உங்களுக்கு வலி சிவியராக தெரியும். சில நேரங்களில் வந்து லைட்டாக முண்டாக ஏதாவது கையில் வந்து தட்டுப்பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேஷன் சிவியராக இருந்து வீக்கம் இருந்தால் தெரியும், இல்லைனா பெயின் உங்களுக்கு சிவியராக தெரியும். நன்றாக மூச்சை உள்ளெடுத்து வெளியே விடும் பொழுது அந்த வலி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மர்ஃபி சைன் பாசிட்டிவ், அதாவது வலி தெரியுது, அப்போ கண்டிப்பாக பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இதில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகமான உப்பு சுவை சேர்ந்த உணவுகள், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, மசாலா சேர்த்து தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற உணவுகள், பித்தம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள், கிழங்கு வகைகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே நீங்கள் அதிகமாக எடுக்க தண்ணீர் குறைவாக நீங்கள் எடுக்க, ஸோ தண்ணீர் சத்துனால உடலில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ நீங்கள் எடுக்காமல் நீர்த்துவம் குறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் உருவாகுது. இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாகுதுன்னா இதுதாங்க காரணம். அப்போ இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறது இதுவும் ஒரு முக்கிய காரணம். இப்போ குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கும் இதே தான். ஏன்னா கிட்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டயட், ஹெல்த்தி டயட் கொடுக்காம இருந்துடுறோம். அப்போது இந்த பித்தப்பை கற்கள் இருக்கும்போது நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயட்டை தான் சொல்லுவோம், நோட் பண்ணியே கொடுத்துருவோம். இந்த டயட் தாங்க நீங்கள் கட்டாயம் சாப்பிடணும். 12 mm இருக்குது, 15 mm ஸ்டோன்ஸ் இருக்குது, இதில் வேறு மல்டிபிள் ஸ்டோன்ஸ் வேறு வந்துருச்சு பார்த்தீங்களா, பாலிப் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதற்கான ஒரு உணவு முறை, அந்த உணவு திட்டத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சித்த மருந்துகள் எடுத்து இந்த பித்தப்பை வராமல் தடுத்துக்கிறாங்க, பித்தப்பை கற்கள் வராமல் தடுத்துக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கற்கள் இருந்தாலும் அது கரைஞ்சி நமக்கு வெளியேறிடுது. இதுக்கான மருந்துகள் அப்படின்னு ரொம்ப பேசிக்காக நிறைய மருந்துகள் இருக்குது. நீர்முள்ளி கஷாயம் இருக்குது, அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு கரிசாலை கஷாயம் இருக்குது, அதனோடு சேர்த்து நம்ம ஸ்பெஷல் மெடிசன் நிறைய கொடுக்குறோம். இன்னொரு பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம், ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து எந்தெந்த ஃப்ரூட் ஜூஸோடு நம்ம சேர்த்து குடிக்கணும் அப்படின்ற முறையும் சொல்லியிருக்கோம். ஆப்பிள் ஜூஸோட இல்லை லெமன் ஜூஸோடு சேர்த்து குடிக்கிறது, எந்த நேரத்தில் எந்த டைமில் நம்ம குடிக்கணுன்றதும் நாங்கள் ஒரு டயட் பிளானில் கொடுப்போம். அப்போ ஈஸியாக நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுதும் உணவு முறை மாற்றத்தினாலும் இந்த பித்தப்பை கற்களை கரைக்க முடியும். ஸோ நிறைய பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாக இருக்காங்க. ஸோ பித்தப்பை கற்கள் இருந்தால் இயற்கையான முறையில் நம்ம சரி செய்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.